Ninth standard students, last week we learned about spheres of the earth, structure of the earth, and also a rock cycle. At the same time, now we are going to learn about geomorphic rocks, earthquakes, volcanoes, and also effects of volcanoes and constructive effects. Yes. Now we are going to learn about geography first lesson lithosphere part 2 geomorphic processes. அதாவது நம்ம முதல்ல எதை பார்த்தோம், எண்டோஜெனட்டிக் இன்டீரியர் பார்ட் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். புவியினுடைய உள்புறம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வெளியே புவியுடைய புற முறைகள்லாம் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? பாரு, the forces that act from Earth's interior towards the Earth's surface are called internal process or endogenetic process. These forces build the landscape and create டோப்போகிராஃபிக் ரிலீஃப். அதாவது புவியினுடைய மேற்பரப்பு அதில் காணப்படக்கூடிய அந்த நிலத்தோற்றங்களை உருவாக்குவதிலும் அதையே அப்படியே மறு உருவாக்கம் செய்கிறதுலையும் இரண்டு முக்கியமான செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம அக செயல்முறைகள், இன்னொன்று புவி செயல்முறைகள் சொல்கிறோம். ஒன்று இன்டர்னல் ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய அக செயல்முறைகள், எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புவி புற செயல்முறைகள் அப்படின்றத பற்றி இதை நம்ம பார்க்க போகிறோம். The forces that can act on the surface of the earth due to natural agents like running water, glacier, wind, waves, etc. are called external process or exogenetic process. These external process tear the landscape down into relatively low elevated plains and shape the landform created by எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். அதாவது இந்த புவியினுடைய மேற்பரப்பில் தம்பி செயல்படக்கூடிய இயற்கை காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். அது எதில் சொல்லலாம்? ஆறுகள் சொல்லலாம், பனியாறுகள், காற்று அலைகள். இதனுடைய விசைகள் என்ன செய்யுதுன்னா புவிப்புற செயல்முறை காரணிகள் அப்படின்னு இது சொல்லப்படுது. இந்த புவிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று நிலத்தினுடைய மேற்பரப்பினை என்ன செய்யும்? அரித்து அதை தாழ்நில சமவெளிகளில் என்ன செய்யும்? படிய வைத்து அவை என்ன செய்யும்? உயர்த்தும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தம்பி, இந்த ரிலேட்டிவ்லி லோ எலவேட்டட் பிளைன்ஸ் அண்ட் ஷேப் த லேண்ட்ஃபார்ம் கிரியேட்டட் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அதையெல்லாம் என்ன செய்யும்? அரிச்சிட்டு போய் அப்படியே அந்த மேற்பரப்பை என்ன செய்யணும்? அப்படியே படிய வைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த புவியினுடைய மேற்பரப்பு இருக்குது. Next one, now we see about internal process. அக செயல்முறைகள்னா என்னென்ன? The internal processes generate heat and eject materials from deep below the earth crust. அதாவது புவியினுடைய ரொம்ப தூர ஆழத்தில் உருவாகக்கூடிய வெப்பத்தினால தான் புவியுடைய மேலோட்டின் கீழ் காணப்படக்கூடிய பொருள்கள் என்ன செய்யப்படுகின்றன? வெளியே கொண்டு வரப்படுகின்றன. Internal radioactivity is the principal source of power for this process. இந்த செயல்பாடுகளினால்தான் புவியின் உள்ளே உள்ள கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒன்று முக்கியமான பங்காற்றுவதில் ஒன்றா இருக்குது அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். Next one, we see about plate tectonics அப்படின்னு சொல்லுவாங்க. புவியுடைய தட்டுக்கள் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். லேயர்ஸ்ன்னு படிச்சிருப்போம்ல, அது மாதிரி இங்கே புவி தட்டுக்கள். The lithosphere is divided into a number of huge slabs of rocks called tectonic plates.
அதாவது இந்த பாறை கோளம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து பல புவி தட்டுக்களாக பிரிக்கப்பட்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. These tectonic plates are divided into major and minor plates. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா தம்பி, முதன்மை புவி தட்டுக்களாகவும் சிறிய புவி தட்டுக்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பிரிச்சிருக்காங்க. These plates flow independently over the mantle. The collisions of these plates produce mountain ranges and other irregular surface features. இந்த புவி தட்டுக்கள் கவசம் சொல்கிறோம்லப்பா, அதன் மீது என்ன செய்யும், மிதந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த புவி தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுறதுனால மலைத்தொடர்கள், அதோட ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள், நிலப்பரப்பாக இருக்கலாம் அல்லது கடல் அடியிலுடைய தளங்களாக இருக்கலாம், அதில் என்ன செய்யுது, உருவாகுது. This phenomenon is called plate tectonics. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புவி தட்டுக்களுடைய நகர்வு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. We are going to learn about types of plate boundaries. புவி தட்டு விளிம்புகளுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்க பாரு, கன்வர்ஜென்ட் பவுண்டரி, அதாவது இணையும் எல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். ஹியர் த பிளேட் மூவ்ஸ் டுவோர்ட் ஈச் அதர் அண்டு சம்டைம்ஸ் எ பிளாட்டிவ் சிங்க் அண்டர் அனதர். அதாவது புவி தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது சில நேரங்களில் அது கீழ் நோக்கி என்ன செய்யுது, அங்கே ஒரு சொருகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அங்கு ஏற்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் வேர் த சிங்கிங், அமிழக்கூடிய உள்ளே போய் சொருகுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. ஆஃப் பிளேட் அக்கர்ஸ் இஸ் கால்டு சப்டக்ஷன் ஜோன் ஆர் எக்ஸாம்பிள் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. இந்த பகுதியைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், புவி தட்டுக்கள் அமிழ்தல் மண்டலம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. The second types of plate boundaries are divergent boundary. டைவர்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல தம்பி, அதான் டைவர்ஷன்ஸ் அப்படின்றது விலகும் எல்லை. முதல்ல வந்து இணையக்கூடியது, ஜாயின் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறமா வந்து விலகக்கூடியது, டைவர்ஜென்ட் பவுண்டரி. Here the plates pull away from each other as magma pushes up from the mantle. Example, mid-Atlantic ridge. இந்த புவி தட்டுக்கள்னு சொல்கிறோம்ல, பிளேட் டெக்டானிக் சொல்கிறோம்லடா தம்பி, அது ஒன்றை விட்டு ஒன்று விலகும்போது மேக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை குழம்பு அந்த புவியுடைய கவசத்திலிருந்து என்ன செய்யப்படுகின்றன, வெளியேற்றப்படுகின்றன. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டைவர்ஜென்ட் பவுண்டரி. டைவர்ட் பண்ணுதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் எக்ஸாம்பிள் எதை சொல்கிறாங்க, மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். The third one is the conservative or transform boundary. அதாவது பக்க நகர்வு எல்லை, ஜாயினிங்காக இருக்குது, டைவர்ஷனாக இருக்குது, அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, அதான் வந்து டைவர்ஜன் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. Here the plates slide horizontally past each other. Example, San Andreas fault. அதாவது இந்த புவி தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டில் நகர்தலைத்தான் நம்ம பக்கவாட்டு நகர்வு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். The next one we to see about movements of continental plates. கண்ட தட்டுக்களுடைய நகர்வு என்ன அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். Due to the lateral compression forces, the plates are forced to move towards and downwards. This is called folding. Mountains formed by folding are called fold mountains. The process of folding creates lofty mountain ranges such as the Himalayas and the Alps. அதாவது கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக இந்த புவியுடைய தட்டுக்கள் என்ன செய்யும், மேலும் கீழுமாக நகர்றதைத்தான் நம்ம ஃபோல்டிங்ஸ், மடிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இது எங்கே மிஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாறையில் ஏற்பட்ட மடிப்பின் காரணமாக உருவாகக்கூடிய மலைகளைத்தான் நம்ம மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி நிகழ்வுகளால் தான் உலகிலேயே உயரமான மலைத்தொடர்கள் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா, இமயமலைன்னு சொல்லக்கூடிய ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்சோ ஆல்ப்ஸ் மவுண்டெயினை நமக்கு எக்ஸாம்பிளாக இதுக்கு சொல்லலாம். According to plate tectonics, the plates are in constant motion with an average rate of a few centimeters per year. The movement of might seem slow, but over a million of years, the plates and the continents riding on them move a long way. For example, about 250 million years ago, the Indian plate was a part of the Gondwana land, which comprised of a modern Africa, Australia, Antarctica and also South America. என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி, புவி தட்டுக்களினுடைய இந்த அசைவுகளால் பாறைகளின் மீது என்ன ஏற்படுது, அழுத்தம் ஏற்படும். அழுத்தம் மட்டும் இல்லை, இறுக்கமும் கூட அங்கே என்ன செய்யப்படுகின்றன, ஏற்படும்போது ப்ரெஷர் மாதிரி அழுத்தமும் இறுக்கமும் சேர சேர அவைகள் என்ன செய்யும், விரிவடைய ஆரம்பிக்கும். அவ்வாறு விரிவடைகிறத நம்ம பாறைகளுடைய விரிசல்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அந்த விரிசல்கள்லையே பிளவுகள் ஏற்படும் பார்த்திங்களாப்பா, அதைத்தான் நம்ம ஃபால்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்களேன், ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ட் வேலி, அதுக்கு பேரே வேலின்னா பள்ளத்தாக்கு தான். அங்கே பிளவுபட்டு இருக்கிறதுனால தான் அதுக்கு ரிஃப்ட் வேலி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று, புவியுடைய அதிர்ச்சி, இந்த எரிமலை, அதோட இவற்றுடன் கூடிய மடிப்புகள், பிளவுகள் இணைந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இந்த கடல் தரைகளையுமே, அதாவது சீ ஃப்ளோர்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது என்ன செய்கின்றன, உருமாற்றம் பெறுகின்றன. The 140 million years ago, the Indian plate broke away from the ancient supercontinent Gondwana and began moving north and collided with the Asia. This collision with the Eurasian plate along the boundary between India and Nepal formed the orogenic belt that created the Tibetan Plateau and the mighty Himalayan mountains. அதாவது 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்திய தட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் பிளேட்டு கோண்டுவானா அப்படின்ற பெருங்கண்டத்தில் இருந்து விடுபட்டு நார்த்தன் சைடு நோக்கி அது என்ன செய்யுது, நகல ஆரம்பிக்குது. இப்போ நார்த்தன் சைடு நோக்கி அது நகல ஆரம்பிக்குது, எங்கே தான் போகும், ஏஷியாவோடு போய் அதை என்ன செஞ்சுக்கிறோம், இணைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி இந்தியாவுடைய தட்டும் யுரேஷியன் தட்டும் இந்திய நேபாள எல்லையில் என்ன செய்யும், கிராஸ் ஆகும். மோதிக்கிறும்போது அங்கே என்ன ஏற்படுதுன்னா, ஓரோஜெனிக் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை ஆக்க மண்டலம் அப்படின்ற ஒன்று உருவாகும். எதுவும் ஏஷியாவுடைய பிளேட்டும் யுரேஷியாவுடைய பிளேட்டும் மோதும்போது இந்த மண்டலத்தில் தான் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லக்கூடிய இமயமலையும் உலகில் மிக உயரமாக இருக்கக்கூடிய திபெத் பீடபூமி என்ன செய்யுது, உருவாகுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன், எர்த்குவேக் மீன்ஸ் புவி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க.